எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல பன்னீர் வச்சு 7 நாளுக்கு 7 விதமான ஹை புரோட்டீன் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதில நான் வந்து ஹோம்மேட் பன்னீர் எப்படி பண்றது அப்படின்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். அந்த பன்னீரை வச்சு நம்ம ஹை புரோட்டீன் ரெசிபி எப்படி நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கிறேன். வெயிட் லாஸ்க்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போலாமா? இதில நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போறது ஹோம்மேட் பன்னீர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பன்னீர் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பன்னீர் மேக்கர் ஒன்று வாங்கியிருக்கிறேன். அமேசானில் தான் வாங்கினேன். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்து ப்ரைஸ் பார்த்து வாங்கிக்கோங்க. ஒவ்வொரு சைஸில் உங்களுக்கு கிடைக்குது. உங்களுக்கு எந்த சைஸ் வந்து ஓகேவாக இருக்குமோ அதை பார்த்து செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. பன்னீர் மேக்கர் இந்த மாதிரி தான் இருக்கும். அடியில் ஒரு பிளேட் வைக்கிற மாதிரி, மேலாப்பில் ஒரு பிளேட் இருக்கிற மாதிரி இருக்கும். பன்னீர் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு இந்த கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து ஹட்சன் பால் தான் நாங்கள் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அது வந்து அந்த பால் நல்லாயிருக்கு. அதில் எனக்கு வந்து பாலாடை வந்து நான் கலெக்ட் பண்ணி அதில் நான் கீயும் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நான் வந்து இங்கே 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கிறேன். 1 லிட்டர் வந்து ரூ. 60 ஆகுது. ஒரு பெரிய லெமன் எடுத்துருக்கிறேன். பால் கொஞ்சம் கொதிக்க ஸ்டார்ட் ஆனதும் நம்ம லெமனை வந்து கட் பண்ணி புழிஞ்சு விட்டுறலாம். பாருங்க, இப்போ வந்து பால் கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்ககிட்ட நான் லெமன் காமிச்சேன் இல்லையா, அது 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே வந்து உங்களுக்கு அந்த பன்னீர் தண்ணியாக உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரைன் பண்ணிடலாம். ஸோ ட்ரைன் பண்ணுறதுக்கு அடியில் ஒரு பெரிய பாத்திரம் வச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்ட்ரைனர் வச்சுருக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே தான் நான் அந்த வந்து பன்னீர் மேக்கரை வைக்க போகிறேன். இதை வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்ட்ரைன் பண்ணால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பன்னீர் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பன்னீர் இதில் கொட்டிட்டு ஸோ இது ஓரமாக இருக்கட்டும். இந்த தண்ணியை நம்ம ஃபஸ்ட்டு கீழே கொட்டிட்டு வந்துடலாம். கொட்டியாச்சு. பன்னீர் வந்து ஒரே இடத்துல இருக்குது. ஸோ லைட்டாக ஷேப் பண்ணுறதுக்காக நல்லா ஈக்குவலாக பன்னீரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மூடியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு வெயிட்டுக்காக நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் தட்டுவோம் இல்லையா, அதை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு 2.5 கிலோ வெயிட் இருக்கிற மாதிரி ஒரு கேஸ்ட் அயர்ன் மேலே தூக்கி வச்சுட்டேன். ஸோ அது இப்போ இருக்கட்டும். ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அப்படியே விட்டுருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம எடுக்கலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் தள்ளுனாலே அந்த பிளேட் வந்து தனியாக வந்துடும். உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பிளேட்டை அப்படியே வந்து மெதுவாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஜென்டலாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட ஹோம்மேட் பன்னீர் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து துருவியோ இல்லை இந்த மாதிரி பெருசாக க்யூப் மாதிரியோ கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெருசாக க்யூப் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ நான் அன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கிற எல்லா பன்னீர் ரெசிப்பியும் நான் வீட்டில் பண்ண பன்னீர் தான். பன்னீர் வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதனால் வந்து இதை வெளியே வாங்குறத விட முடிஞ்ச அளவுக்கு நீங்களே இதை வீட்டில் பண்ண பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பன்னீரை வச்சு ரெசிபிஸ் பார்த்துடலாமா? இதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பன்னீர் புர்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி கூட சேர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா பச்சை வாசனை போய் நல்லா சுண்டை வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதுவுமே நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளி அதையுமே வந்து நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசனையும் கம்ப்ளீட்டாக போகணும். ஸோ இந்த மாதிரி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன்,
காரத்துக்கு ஏத்த மாரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பண்ணுங்க. இந்த மாரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா, இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து, நல்லா ஒரு தடவ மிக்ஸ் பண்ணிட்டு, இது வந்து இப்போ நல்லா திக்கா ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணணும். அப்போதான் அந்த பச்சை வாசனைலாம் போகும். அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகும். ஸோ இந்த மாரி நல்லா திக்கா ஆனதுக்கப்புறமா, ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் இன்னைக்கு பன்னீர் எடுத்திருக்கிறேன். அத வந்து கையில வந்து மேஷ் பண்ணி இதில சேர்த்துக்கிறேன். நீங்க வந்து துருவியும் சேர்த்துக்கலாம், மேஷ் பண்ணியும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கையளவுக்கு ஃபைனா சாப் பண்ண மல்லி இலை அதையுமே சேர்த்து, நல்லா அந்த மாரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறமா, இதில வந்து கொஞ்சம் போல தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 50 எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்து, இப்போ இதையுமே வந்து நம்ம லைட்டா குக் பண்ண போறோம். உப்பு சரியா இருக்கா அப்படின்னு இந்த ஸ்டேஜ்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்ப நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேம்ல விட்டீங்க அப்படின்னா, நம்மளோட சூப்பர் டேஸ்டியான பன்னீர் புர்ஜி ரெடி ஆயிரும். பயங்கர டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அன்னைக்கு நான் வந்து சப்பாத்தி தான் பண்ணியிருந்தேன். சப்பாத்தி கூட இது சாப்பிடுறதுக்கு பயங்கர டேஸ்ட்டா இருந்துச்சு. ரொம்ப சிம்பிள் தான். ஆனா நெறைய புரோட்டீன் இதுல இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பன்னீர் மசாலா தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சோம்பு 1/2 ஸ்பூன், ஒரு பச்சை மிளகாய நல்லா ஃபைனா சாப் பண்ணி எடுத்துருக்கிறேன். அத இதில சேர்த்துக்கலாம். அந்த சோம்பும், பச்சை மிளகாயும் நல்லா வறுபடணும். கூடவே ஃபைனா சாப் பண்ண கருவேப்பிலை சேர்த்துட்டு, அந்த எண்ணெயில நல்லா வந்து வறுத்து விட்டுக்கோங்க. சாட்டே பண்ணிக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயத்த இந்த மாரி நான் மிக்ஸியில அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு, நல்லா பச்சை வாசனை கம்ப்ளீட்டா போகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ண போறோம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில சேர்த்துக்கோங்க. அதோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டா போனதுக்கப்புறமா, நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளிய இந்த மாரி மிக்ஸில அடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அதையுமே சேர்த்துக்கலாம். ஒரு தடவ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். இது கலருக்காக. உங்களுக்கு வேணாம் அப்படின்னு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் வீட்ல ஃப்ரெஷ்ஷா பண்ண பிரியாணி மசாலா. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மட்டுமே சேர்த்து பிரியாணி மசாலா பண்ணுவேன். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நான் அதான் சேர்த்துருக்கிறேன். நீங்க உங்க வீட்ல யூஸ் பண்ற பிரியாணி மசாலாவே சேர்த்துக்கோங்க. அப்படி இல்ல அப்படின்னா, கொஞ்சம் போல கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இல்ல கறி மசாலா பவுடர் கூட நீங்க சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். சேர்த்துட்டு ஒரு தடவ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துறலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் கம்ப்ளீட்டா போகணும். இப்போ இது இருக்கட்டும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகணும். இன்னுமே வந்து நல்ல மசாலா வந்து நல்லா திக் ஆகணும். இப்போ ஓரளவுக்கு தான் வெந்திருக்கு. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா திக் ஆகணும். திக் ஆனதுக்கப்புறமா 200 கிராம் அளவுக்கு பன்னீர வந்து கையில நல்லா மேஷ் பண்ணிட்டு, இதெல்லாம் நான் சேர்த்துருக்கிறேன். நீங்க வந்து துருவி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடைசியா கொஞ்சம் போல நறுக்குன மல்லி இலை சேர்த்துட்டீங்கன்னா, நம்மளோட பன்னீர் மசாலா வந்து சூப்பரா ரெடி ஆயிரும். இதில வந்து ஹைலைட்டே அந்த பிரியாணி மசாலா தான். உங்ககிட்ட வந்து நீங்க பிரியாணி மசாலா கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. வந்து நீர் தோசை தான் செஞ்சிருந்தேன். பன்னீர் மசாலா வச்சு சாப்பிடுறதுக்கு பயங்கர டேஸ்ட்டா இருந்துச்சு. பன்னீர் மசாலா தோசை. ரொம்பவும் அருமையா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்க. இது வந்து நீங்க 2 தோசை சாப்பிட்டாலே போதும். உங்களுக்கு நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். உங்களுக்கு தேவையான புரோட்டீனும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற ரெசிபி பன்னீர் மோமோஸ். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? மோமோஸ்னாலே வந்து முட்டைக்கோஸ் வச்சு பண்றது தான் நீங்க பார்த்துருப்பீங்க. இது வந்து பன்னீர் வச்சு ரொம்ப சிம்பிளா, ரொம்ப டேஸ்டியா பண்ணிரலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, ஒரு 2 பல் பூண்ட இந்த மாரி ஃபைனா சாப் பண்ணி அதில சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய பச்சை மிளகாய ஃபைனா சாப் பண்ணி சேர்த்துரலாம். இது 2மே வந்து அந்த எண்ணெயில நல்லா வறுபடணும். அதோட கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா, ஒரு 200 கிராம் அளவுக்கு பன்னீர இந்த மாரி கையாலேயே வந்து மேஷ் பண்ணி அதில சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு, இத நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்துரலாம். 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியா மஞ்சள் தூள், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு
இந்த பன்னீருக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு கையளவுக்கு ஃபைனா சாப் பண்ண மல்லி இலை சேர்த்து நல்லா ஒரு தடவ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பும், காரமும் சரியா இருக்கா அப்படின்னு ஒரு தடவ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து காரம் கொஞ்சம் கம்மியா இருந்த மாரி இருந்துச்சு. அதனால நான் இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போல மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, நம்மளோட மோமோஸ் பண்றதுக்கு ஸ்டஃபிங் வந்து இப்ப ரெடியா இருக்கு. இப்ப நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிரலாம். அதுக்கு 2 கரண்டி அளவுக்கு நம்ம கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன். அதுலேருந்து கொஞ்சம் போல நான் ஒரு பவுலுக்கு எடுத்து வச்சுடுறேன். டஸ்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாரி நம்ம பெசஞ்சு எடுத்துக்கலாம். நீங்க வந்து மல்டிகிரெயின் ஆட்டா கூட யூஸ் பண்ணலாம். இந்த மல்டி மில்லட் ஆட்டா அப்படின்னு வருது இல்லையா? ஸோ நீங்க அது கூட யூஸ் பண்ணலாம். சப்பாத்தி மாவுக்கு நம்ம எந்த மாரி மாவு பிசைவோமோ, அதே மாரி பெசஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவும் நமக்கு ரெடியா இருக்கு. நம்ம சப்பாத்தி கட்டையில வந்து இந்த மாரி கொஞ்சம் போல மாவு எடுத்து, நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு தின்னா அந்த மாவு உருட்ட முடியுமோ, அந்த அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. ஷேப் பண்றதுக்காக நான் ஒரு பவுல் வந்து எடுத்து இந்த மாரி நல்லா ப்ரெஸ் பண்ணி, அத ஒரு ஷேப்புக்கு நான் கொண்டு வந்துட்டேன். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா மெல்லிசா உருட்ட முடியுமோ, அந்த அளவுக்கு நல்லா உருட்டிக்கோங்க. இப்ப இதில வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ண அந்த பன்னீர் ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா? அத சேர்த்து கொழுக்கட்டைக்கு நம்ம வந்து எப்படி மடிப்போமோ, அதே மாரி மடிச்சுட்டு 2 கார்னரையுமே ஒண்ணு சேர்த்துரலாம். இந்த மாரி 2 கார்னர் இருக்கு இல்லையா? 2 எட்ஜையுமே நம்ம ஒண்ணு சேர்த்துட்டோம் அப்படின்னா, மோமோஸ் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஸ்டீம் பண்றதுக்கு ரெடி ஆயிரும். பாருங்க. இதே மாரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க வந்து மாவு பெசையும்போது எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேணாம். இதே மாரி நான் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாரி கொழுக்கட்டை மாரி பண்ணி 2 எட்ஜையுமே நம்ம ஒண்ணு சேர்த்துட்டு, லைட்டா மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, நம்மளோட மோமோஸ் வந்து ஸ்டீம் பண்றதுக்கு ரெடி ஆயிரும். உங்களுக்கு நல்ல ஷேப்பும் வந்து கிடைச்சிரும். எனக்கு வந்து நான் எடுத்த அந்த 2 கரண்டி மாவுல வந்து 9 மோமோஸ் அளவுக்கு எனக்கு கிடைச்சது. அடி பிளேட் வந்து காலியா தான் இருக்கு. மேல 2 பிளேட்ல தான் நான் வச்சிருக்கிறேன். 10லருந்து 12 நிமிஷத்துக்கு குக் பண்ணிட்டு, கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட்ல விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட்ல விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். உங்களுக்கு சட்னி கூட சாப்பிட பிடிக்கும்னா, சட்னி கூட சாப்பிடுங்க. இல்ல தயிர் கூட கூட சாப்பிடலாம். நான் வந்து சும்மா தான் சாப்பிட்டேன். பன்னீரும், பட்டாணியும் வச்சு ஒரு சூப்பரான மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு காரத்துக்காக ஒரு 5 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 4 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 பெரிய தக்காளி எடுத்துருக்கிறேன். இப்ப இதான் வந்து நம்ம சேர்க்க போறோம். இத வந்து நம்ம ரஃப்பா இப்ப சாப் பண்ணிரலாம். இப்போ ஒரு பேன்ல 200 எம்எல் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கிறேன். நம்ம கட் பண்ணி வச்ச அந்த வெங்காயம், தக்காளி இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையுமே இத சேர்த்துரலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, வரமிளகாய் சேர்த்துட்டு கூடவே 4 போல முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி வந்து குட் ஃபேட் தான். ஸோ அது வந்து நம்ம வெறும் 4 தான் சேர்க்கிறோம். அதனால எந்த பெருசா ஒண்ணும் ஃபேட் நமக்கு வந்துராது. இப்ப நல்லா அத நம்ம குக் பண்ண விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே குக் பண்ண விடுங்க. நல்லா பாயில் ஆகட்டும். பாருங்க, தண்ணி எல்லாம் நல்லா எவாப்ரேட் ஆயிடுச்சு. இத அப்படியே தூக்கி இந்த தண்ணியோடவே மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சுட்டு வந்துரலாம். இது இருக்கட்டும். இப்போ அதே பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகா, கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா புதினா இலை, மல்லி இலையில வந்து இலைய எடுக்காம அதோட காம்பு மட்டும் எடுத்துருக்கிறேன். நல்லா அந்த எண்ணெயில நல்லா சாட்டே பண்ணிட்டு, பாயில் பண்ணி மிக்ஸியில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் இல்லையா? அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டெல்லாம். அத நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அதையும் இதில சேர்த்துட்டு, அதே மிக்ஸியில கொஞ்சம் போல தண்ணி சேர்த்து, ஒரு தடவ நல்லா பல்ஸ் மோட்ல அரைச்சுட்டு, அந்த தண்ணியுமே இதில சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியா மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணிய ஒரு 7 மணி நேரத்துக்கு ஊற வச்சு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 விசிலுக்கு நான் ப்ரெஷர் குக் பண்ணி இதில சேர்த்துருக்கிறேன்.
கூடவே ஒரு 150 கிராம் பன்னீரை குட்டி குட்டி க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு கொதி வரட்டும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்ல கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 50 ml காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் இன்னைக்கு சேர்த்துருக்கிறேன். இது சேர்க்காம கூட பண்ணலாம். பட் இது சேர்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த பால் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம வந்து ஹெவி க்ரீம் எல்லாம் சேர்த்து இது பண்ணுறது கிடையாது. நிறைய கேலரிஸ் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஒரு 50 ml பால் தான் நம்ம சேர்க்குறோம். அதுவும் வந்து கவ் மில்க் தான். அதுவும் லோ ஃபேட் பால் தான் சேர்க்குறோம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு கையளவுக்கு மல்லி இலையை இது மேலே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட பட்டாணி பன்னீர் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும். சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது நீங்கள் தோசைக்கு கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீர் பின்வீல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். 2 கரண்டி அளவுக்கு நான் இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த மாவையும் உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவுக்கு நம்ம எப்படி மாவு பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது இப்போ ஓரமாக இருக்கட்டும். இப்போ இன்னொரு பவுலில் 150 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துருக்கிறேன். அதை வந்து கையிலே வந்து நான் மேஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். கூடவே 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள். இந்த பன்னீருக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்காக நான் இன்றைக்கி ஓரிகனோ சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு ஓரிகனோ வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு கையளவுக்கு மல்லி இலையை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அந்த பன்னீர் கூட நம்ம சேர்த்த எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுவும் ரெடியாக இருக்குது, ஓரமாக இருக்கட்டும். இப்போ சப்பாத்தி கட்டையில் நம்மளோட மாவு ஒட்டாமல் வரணும் இல்லையா? அதுக்காக லைட்டாக வந்து அந்த கோதுமை மாவை லைட்டாக டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி தின்னாக நல்லா விரித்து விட்டுக்கோங்க. விரிச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண பன்னீர் ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா? அதை சேர்த்துட்டு நான் இப்போ காமிக்கிற மாதிரியே வந்து ஜென்டிலாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மெதுவாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது. உங்களுக்கு ஒரு வேளை வேணும்னு நினச்சிங்கன்னா தயிர் கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அப்படியே சாப்பிட்றதுக்கும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். 2 சைட்லேயுமே ஓப்பன் இருக்கு இல்லையா? அதை வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சைடும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா உருட்டிக்கோங்க. ஜென்டிலாக உருட்டிக்கோங்க. இப்போ நம்ம நைஃப் வச்சு கட் பண்ணிடலாம். இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. ஜென்டிலாக 2 பக்கமும் திருப்பி போட்டு உங்கள் கையாலேயே வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. எல்லா மாவையுமே இதே மாதிரி கட் பண்ணி தட்டி நான் இங்கே ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் வந்து சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் இன்றைக்கி நெய் சேர்த்துருக்கிறேன். மொத்தமாக நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெயோ நெய்யோ 2மே ஒரே கேலரி தான். ஸோ நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் மொத்தமே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து 1/2 ஸ்பூன் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன் லைட்டாக. மீடியம் ஃப்ளேமில் வச்சு முன்னாடி பின்னாடி நல்லா வேகணும். அந்தளவுக்கு நல்லா திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் உங்களுக்கு. 2 பக்கமும் வந்து கிறிஸ்பியாக உள்ளே வந்து சாஃப்டாக சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் டாக்கோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பன்னீர் ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் இன்றைக்கி பன்னீர் எடுத்துருக்கிறேன். அதை வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ பன்னீரை வந்து அந்த எண்ணெயில் நம்ம ஃபுல்லாக வந்து 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். இப்போ டாக்கோஸ் மசாலா பண்ணுறதுக்கு
ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி, 2 பல் பூண்டு, கொஞ்சம் போல் இஞ்சி எடுத்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சிக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் நம்ம அரைச்ச அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் விட்டு பண்ணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுண்ட வதங்கினதுக்கப்புறமா நம்ம அதில் வந்து தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து மறுபடியும் நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட மசாலாவோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகணும். ஏன்னா நம்ம எல்லாமே பச்சையாக போட்டிருக்கோம். கம்ப்ளீட்டாக போகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணணும். பாருங்கள், மசாலோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. போனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதில் சேர்த்துட்டு, கடைசியாக கொஞ்சம் போல் கட் பண்ணி வச்ச மல்லி இலையை இதில் சேர்த்துட்டு, அந்த மசாலா கூட அந்த பன்னீர் வந்து நல்லா மிங்கிள் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா லைட்டாக அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர்றது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இப்போது நம்மளோட டாக்கோஸ் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து சப்பாத்தி மாவு வந்து ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ நான் வந்து லைட்டாக கோதுமை மாவு டஸ்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இது நல்லா தின்னாக எந்த அளவுக்கு தின்னாக உங்களுக்கு உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தின்னாக உருட்டி, இதை வந்து குட்டி குட்டியாக ஷேப் பண்ணுறதுக்காக ஒரு பவுலை வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி அதை ஒரு ஷேப்புக்கு நான் கொண்டு வந்துக்கிறேன். உங்ககிட்ட பெரிய பவுல் இருந்தால் நீங்கள் பெருசாக கூட டாக்கோஸ் பண்ணலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணால் தான் பிடிக்கும். என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பண்ணால் பிடிக்கும். ஸோ நான் குட்டியாக பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம சப்பாத்திக்கு எப்படி வந்து நம்ம ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம சப்பாத்தி வந்து சுட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவுமே சேர்க்காதீங்க. அப்படியே சுட்டு எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ண அந்த டாக்கோஸ் மசாலாவை இதில் வச்சு அப்படியே மடிச்சுக்கோங்க. மடித்து விட்டு இதை தூக்கி அப்படியே வந்து தவாவில் போட்டு எண்ணெய் வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. முன்னாடி பின்னாடி லைட்டாக 2 பக்கமும் திருப்பி போடும்போது லைட்டாக வந்து ஒரு 2 டைம் வந்து எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி அதை நல்லா கிறிஸ்பி ஆகணும். 2 பக்கமும் கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து சாப்பிட்டோன்னா பயங்கர டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிலா அகர்ச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.